இந்த சீசன் வந்து சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப்ஸ் போகாது. பெஸ்டா ஒன்று நடக்கணும் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் டேபிள் பாட்டம் இல்லாம வெளியே போனா பெரிய விஷயம் இந்த வருஷம் சிஎஸ்கே அந்த அளவுக்கு தான் இருக்கு டீம். இன்னைக்கு மேட்சை பத்தி சொல்லணும்னா இன்னைக்கு மேட்ச்ல வந்து பவர் பிளே தான் டிஃபரன்ஸ். நம்ம பவர் பிளே ஆனதுக்கும் அவங்க பவர் பிளே ஆனதுக்கும் இருக்கிறது தான் ஒரே டிஃபரன்ஸ். மற்றபடி மிடில்லையும் சரி எண்ட்லையும் சரி நமக்கு மிடில்ல ரன்ஸ் வந்துச்சு, எண்டில் அவங்களுக்கு ரன்ஸ் வரல. நமக்கு வந்து மிடில்லையும் எண்ட்லையும் ரன்ஸ் வந்துச்சு. பவர் பிளேல அவங்க நல்லா விளாண்டாங்க. நம்ம அந்த 3 ஓவர்ல 5 ரன் அடிச்சோம். சிஎஸ்கே வந்து 3 ஓவர்ல 5 ரன் 1 விக்கெட். அது பவர் பிளேல அந்த ரன் தான் காஸ்ட் ஆயிடுச்சு கடைசியில. அந்த 6 ரன்னுங்கிறது பெரிய மார்ஜின் இல்லை. ஆனா அந்த 3 ஓவர்ல 5 ரன்ன்றது அந்த 3 ஓவர்ல 5 ரன்ல 20 ரன் ஆச்சு அடிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 10 ரன் ஆச்சு அடிச்சிருக்கணும். அவன் எஸ்ஆர்ஹெச்லாம் வந்துட்டு 10 ஓவருக்கு 2 ஓவருக்கு 40 அடிச்சிட்டு இருக்கான் பவர் பிளேல. வந்து நம்ம ஆளுங்க வந்து கடைசி 2 ஓவர்ல 39 ரன் வைக்கிறானுங்க சிஎஸ்கே. எப்படி அடிக்க முடியும்? முன்னாடி இப்போ இந்த மேட்ச்ல இன்னொரு விஷயம் நோட்டபுளா என்ன இருந்ததுன்னா, காலங்காலமா இது சிஎஸ்கேவோட ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். எவ்வளவு ரன்னா இருந்தாலும் கடைசி ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போய் கடைசி 2 ஓவர்ல கேபிட்டலைஸ் பண்ணி ஜெயிப்பாங்க. பட் அதே ஸ்ட்ராட்டஜி தான் இன்னைக்கும் வந்துட்டு யூஸ் பண்ணாங்க. பட் அது அன்பார்ச்சுனேட்லி ஒர்க் ஆகல. அதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா பவுலர்ஸும் அடாப்ட் ஆயிட்டாங்க. அதே மாதிரி ஆப்போசிட் டீம்ஸும் நம்ம சிஎஸ்கேவோட ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிருச்சு. இன்னொன்னு இன்னைக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ற இடத்துல இருந்த தோனி அண்ட் ஜடேஜா வந்து அவங்க முன்னாடி விளையாடுற மாதிரி இப்ப இல்லை. தேர் கெட்டிங் ஓல்டு. அந்த அளவுக்கு ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டியும் கிடையாது. அதுக்கு பின்னாடியே ஆட்கள் கிடையாது அடிக்கிறதுக்கு. அதோட முடிஞ்சது பேட்டிங் லைனப்பே. ஸோ மிடில் ஆர்டர் இன்னைக்குமே சொதப்பலன்னு தான் சொல்லணும். ஆப்வியஸ்லி வந்து அன்னைக்கு இவங்க டேனியல் ப்ரோ சொன்ன மாதிரி ஆர்சிபியோட விளையாண்டதை விட இன்னைக்கு பெட்டரா விளையாண்டாங்க. பட் ஸ்டில் வி ஹேவ் கன்சர்ன்ஸ் இன் த மிடில் ஆர்டர். நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா சென்னை எப்பவுமே வந்துட்டு ஒரு சில பிளேயர்ஸை டிபெண்டா இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். டிபெண்டா எப்படின்னா இப்போ கடந்த 2 மேட்ச்லயும் நம்ம வந்து ரச்சின் ரவீந்திரா நம்பி இருந்தோம். ரச்சின் ரவீந்திரா வந்து இந்த மேட்ச்ல 0 எடுத்த உடனே நம்ம வந்து என்ன பண்றது தெரியலன்றதுனாலதான் முதல் 3 ஓவருக்கு நம்ம 6 ரன் தான் எடுத்தோம். ஸோ வந்து அது வந்து அதுதான் டிபெண்டபிள் நான் சொல்ல விரும்புறேன். பட் வந்து ஈவன் தோ வந்து நம்ம வந்து அதை பிக்கப் பண்ணிட்டு போனாலும் ரச்சின் நமக்கு எப்பவுமே வந்து ஒரு டீம்ல வந்து ஃபர்ஸ்ட் 4 பேட்ஸ்மேன் வந்து நல்லா விளையாடணும் தான் நம்ம நினைப்போம். அந்த மாதிரி ஒரு பவர் பிளே வந்து நமக்கு அமையல. இந்த மேட்ச்ல தோத்ததுக்கான காரணம் நான் அதுதான் நினைக்கிறேன். சந்தீப் சர்மா ஓவர் த இயர்ஸ் சரியான பவுலர். நான் வந்து அவரை ஹைலி ரேட் பண்ணுவேன். ஐபிஎல்னு வந்துட்டா சந்தீப் சர்மா ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஆர்ச்சரை ஏன் கொடுக்கலன்னா ரொம்ப ஃபாஸ்டிஷா போடுவாரு, தோனிக்கு ஈஸியா இருக்கும் அடிக்க அப்படின்றதுனால கொடுக்கல. சந்தீப் சர்மாவுக்கு வந்து அந்த ஓல்டர் பால்ல ரிவர்ஸ் விங்காகவும் நல்லா போடுவாரு, அதனாலதான் கொடுத்தாங்க. யாக்கர் போடுவாரு சூப்பரா, அதனால கொடுத்தாங்க. நான் சந்தீப் சர்மா பயங்கரமா ரேட் பண்ணுவேன். நான் வந்து புவனேஸ்வர் குமாருக்கு ஈக்குவலா சந்தீப் சர்மா வைப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு கேலிபர் இருக்க பவுலர், நிறைய மேட்சஸ் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அவர் எங்கெல்லாம் போய் விளையாடுறாரோ, எந்த டீம்ல எல்லாம் விளையாடுறாரோ நல்லா விளையாடுவாரு. யாருமே ரேட் பண்ணல. நீ சொன்ன மேட்ச் தோனி போன தடவை டிஃபெண்ட் பண்ணாரு தெரியுமா? அந்த மேட்ச்க்கு அப்புறம் அவருக்கு ஒரு ஹைப் வந்துச்சு. அந்த ஹைப்பு ஆக்ஷன் அப்பயும் இல்லை. ஆக்ஷன் அப்ப சந்தீப் சர்மா ஒரு ராஜஸ்தான் ரீடைன் பண்ணப்ப எல்லாரும் கேட்டாங்க, எதுக்கு சந்தீப் சர்மா ரீடைன் பண்றாங்க, விட்டுட்டு எடுக்கலாமே, கம்மி காசுக்கே கிடைப்பாரு, விட்டுட்டு எடுக்கலாமே. கண்டிப்பா கிடைக்க மாட்டாரு. எல்லா டீமும் அவரை பெட் பண்ணுவாங்க. ஈவன் சிஎஸ்கேவே சந்தீப் சர்மா வந்து ஆப்ஷன்ல வந்திருந்தா போயிருப்பாங்க. ஏன்னா நல்ல பவுலர். சந்தீப் சர்மா வெர்சஸ் எம்எஸ் தோனி நீங்க பாக்குறத அந்த சுச்சுவேஷன் பார்க்கணும். போன மேட்ச் 19 ரன், இந்த மேட்ச் 20 ரன். கஷ்டம், அடிக்க முடியாது. 20 ரன் நீங்க சந்தீப் சர்மாவை அடிக்கவே முடியாது. சந்தீப் சர்மா வெர்சஸ் தோனிங்கிறது வந்து எப்பவுமே நான் சந்தீப் சர்மாவுக்கு நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுத்தேன்னா, ஆனா வந்துட்டு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆன பர்சனை நான் வந்து அவரோட மேட்சை பண்ண மாட்டேன் என்னைய பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்துட்டு போன 2 சீசனா தான் நீங்க சந்தீப் சர்மாவை பத்தி தோனி பேசுறீங்களே தவிர அதுக்கு முன்னாடி கிடையாது. என்னைய பொறுத்த வரைக்கும் சந்தீப் சர்மா நல்லா தான் போட்டாரு, எனக்கு அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா வந்து ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி ரிட்டையர் ஆன தோனியை நீங்க கம்பேர் பண்ண முடியாது. ஆனா அட் த சேம் டைம் ஜடேஜாவும் விளையாண்டாரு சந்தீப் சர்மாவை, கரண்ட் இந்தியன் பிளேயர். அவங்க விளையாட முடியலன்னா சந்தீப் சர்மா போல் ரியலி வெல் தான், எனக்கு அதில் மாற்றுக்கிறது கிடையாது.
என்னை பொறுத்த வரைக்கும் கேம் சேஞ்சர்னா இந்த மேட்ச்ல வந்து ருத்துராஜ் தான் சொல்லுவேன். ஏன்னா ருத்துராஜ் அவர் அந்த ரன்ஸ் அடிக்கலைன்னா அங்கேயே மேட்ச் முடிஞ்சிருக்கும். அவர் ஒரு சிங்கிள் டிஜிட்லயோ இல்லை ஒரு 10 ரன்ஸ் 20 ரன்ஸ்ல அவுட் ஆயிருந்தாருன்னா மேட்ச் அங்கேயே முடிஞ்சிருக்கும். அவர் அவ்வளோ ரன்ஸ் எடுத்து மேட்ச் அவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டதுனால தான் இந்த அளவுக்கு ரன்ஸ் வந்திருந்திருக்கு. இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே மேட்ச் முடிஞ்சிருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி சிஎஸ்கேக்காக கேம் சேஞ்சர் அவர் தான். பட் ஆர்ஆர்ல இன்னொரு கேம் சேஞ்சர் யாருன்னு பார்த்தா ஆர்ச்சர் பியூட்டிஃபுல்லா போட்டார். ஃபர்ஸ்ட் 3 overs அவருக்கு அதுக்கப்புறம் ஓவரே கொடுக்கல. பட் ஸ்டில் அந்த 3 ஓவர் செம்மக்கி நல்லா டைட்டா போட்டாரு. ஆர்ஆருக்கு ஆர்ச்சர் இவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். ஸோ அவங்க சைட்ல ஒரு கேம் சேஞ்சர்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆர்ச்சர் தான். சர்காஸ்டிக்கா கேம் சேஞ்சர் யாரை சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கலீல் அகமது சொல்லலாம். அவர் கேட்ச் பிடிக்காம விட்டதுதான் கேம் சேஞ்சிங்க. மும்பைல கடையில ஃபர்ஸ்ட் மேட்ச் மும்பை ஜெயிச்சிடும். மும்பை தான். பட் ஐ திங்க் சரியான டஃப்பான மேட்சா இருக்கும். ஏன்னா கொல்கத்தா வந்து எப்பவுமே கொல்கத்தா வர்சஸ் மும்பை மேட்ச் வந்து வாங்கடையில நடந்தாலும் சரி கொல்கத்தால நடந்தாலும் சரி பயங்கர டஃப்பான காம்படிஷனாக தான் போகும். ஸோ நாளைக்கு அப்படிதான் இருக்கும். ரஹானே மும்பையோட கேப்டன் மும்பைக்கு அகேன்ஸ்டா விளையாட போறாரு. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரியல.